जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बो पलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்ம ராசி. சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். பிரிவு மாற்றம் வரும். அதாவது இப்போ வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரிவு மாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த டேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டேக்ஸ் எல்லாம் வரி வசூல் பண்ணுறவங்க அந்த இதெல்லாம் இருக்காங்களா, ஆடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான சில நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்குது. ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, வேலையில இப்ப சிம்ம ராசிக்காரர்கள், நான் ஒரு 10 வருஷமா வேலை பார்த்தேன், 15 வருஷமா வேலை பார்த்தேன், 25 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அலுவலகத்துல இன்னைக்கு யாரோ செய்த ஒரு தவறுக்காக இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எனக்கு என்னையும் டெர்மினேட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரும். ஸோ நீங்க கவனமா இருங்க. ஆணி மாசத்துல இது வரும். இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு அதற்கான சில ரெமெடிஸ் சொல்றேன். குடிமான வரைக்கும் டெர்மினேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். அப்படியே உங்க ஜாதகப்படி சில விஷயங்கள் வந்ததுன்னு சொன்னா அதற்கான சில விஷயங்கள் ஏன்னா த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தப்பே செய்யாம தூக்கி எறியறது அப்படிங்கிறது சில அலுவலகத்துல உண்டு. என்ன ஏதுன்னா விசாரிக்க மாட்டான், இந்த பெரிய ஆள் சைன் பண்ணி தூக்கி போட்டுருவான், முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என்ன ஏதுன்னா பார்க்க மாட்டான். ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு. அதே போல ஒரு தொழிலில் நீங்க இருக்கீங்க, பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ்ல நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். பிசினஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் போகும். ஆனா அகலக்கால் வைக்காம உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சுப செலவுகளும் உண்டு, அசுப செலவுகளும் உண்டு. கவனமா இருங்க. ஸோ கண்டிப்பா உண்டு. இந்த விஷயத்துல கவனமா இருங்க. கூட்டாளிகளுடன் கணக்குகளை சரிபார்க்க வேண்டும். அதாவது இப்ப நீங்க ஒரு கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டுமே உட்காந்து கணக்கு பார்க்கறது அப்படிங்கிறது வச்சுக்காதீங்க. உங்களோட பார்ட்னர் இருக்கான்ல, எனக்கு வேலை இருக்குன்னு அங்கே அப்புறம் உன் வேலை இல்லை, நீ அப்புறம் பார்த்துக்கோ, நீங்கள் வா, முதல்ல இந்த கணக்கெல்லாம் சரிப்பாரு. நீ இன்னைக்கு எல்லாம் நான் பார்க்க முடியாது, இன்னைக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு, நாளைக்கு நான் எல்லாம் பார்த்து இது என்ன அது என்னன்னு என்ன வந்து நாளைக்கு நீ குறை பேசுவேன். இந்த வேலையே வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கணக்கு பாருங்க. அப்போதான் அது நேர்மையான கணக்காக இருக்கும். ஸோ அதை பாருங்க. பெரிய முதலீட்டை ஜூலை 5க்கு பிறகு செய்வது நல்லது. ஏதாவது பிசினஸ்ல ஒரு பெரிய முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ஜூலை 5க்கு அப்புறம் பண்ணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, பண வரவு இருக்கும். சில குடும்பங்களில் வாகனம், மருத்துவம் தொடர்பான சில செலவுகள் அதிகரிக்கலாம்.
வாகன செலவு, கார் ரிப்பேரு, பைக் ரிப்பேரு மாதிரியான ஒரு செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் யாராவது வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் மருத்துவ செலவுகள், பாடி செக்கப், இது மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வரும். குடும்பத்தில் உங்கள் முடிவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தந்தை அல்லது மூத்தோர்களின் ஆலோசனை நன்மை தரும். உறவுகளில் ஒருவருடன் இருந்த மனக்கசப்பு தீரும். உங்க சொந்தத்துல யாராவது ஒருத்தர் கூட மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த மனக்கசப்பு எல்லாம் தீர்ந்து சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அனுசரிச்சு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதே போல திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்டது, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். அதே போல விட்டு கொடுத்து போகணும். சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு நீங்க கணவன் மனைவியா இருந்து, கணவராக தனியா இருந்து, மனைவியா இருந்து 2 பேரும் நீங்க இருக்கீங்க. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொன்னா பூதாகாரமா வெடிக்கும், ஜாக்கிரதை. நீ கணவர் வாட்டுக்கும் ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், மனைவி வாட்டுக்கும் ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, பேசுறது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா இது பூதாகாரமா வெடிக்கும். கவனமா இருங்க. யாருக்கிட்ட எப்படி பேசுறோம், என்ன பேசுறோங்கிறத கவனமா இருங்க. அதே போல சகோதர உறவுகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உறவினர்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்று. உங்க ரிலேஷன்ஸ் கிட்ட நான் இதெல்லாம் செஞ்சாரேன், இதெல்லாம் இப்பெல்லாம் நான் இது டைம் வருமா நான் பண்றேன்னு சொன்னா அந்த ஒரு சில விஷயங்களை சக்சஸ் பண்ணுவீங்க. சொத்து அல்லது பணம் தொடர்பான பேச்சுக்களில் அமைதியாக இருந்து சாதிச்சு பண்ணுங்க. அரசு ஆவணங்கள், வரி, உரிமம் போன்றவற்றில் கவனம் தேவை. பழைய வழக்குகளிலிருந்து மெதுவாக விடுதலை பெறுவீர்கள். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். ஸோ கவனமா இருக்கு. தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்கவும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கவனம் அதிகரிக்கும். நீங்க சிம்மராசியில இருக்கீங்களா, மக்கள் கவனம் உங்கள் மீது அதிகரிக்கும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா போய் அதாவது இப்பெல்லாம் நம்ம நிறைய சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். சிம்மராசி பொறுத்தளவுக்கு நான் சில விஷயம் சொல்றேன். இப்ப மீடியாஸ்ல எல்லாம் நிறைய கேள்வி கேட்கதான் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் டக்குன்னு கேட்கதான் கேட்பாங்க. ஆனா அவங்க கேட்கறதுக்கு நீங்க கரெக்டான ஒண்ணு நீங்க பதில் சொல்லணும், ஒண்ணு நீங்க பார்க்காம போயிடணும். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு. நீங்க போய் நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா போய் அவங்க ஒண்ணு கேட்க நீங்க ஒண்ணு வித்தியாசமா பதில் சொல்ல இந்த மாதிரி இருந்துன்னு சொன்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். 2வது, உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறையும். பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப பேசுறதுல கவனமா பேசுங்க. நம்ம மீடியாக்காரங்களை குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலையை அது கேட்கறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, பதில் சொல்லிதான் ஆகணும். முடிஞ்சா பதில் சொல்லுங்க, முடியலையா அங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி போய்கிட்டே இருங்க. ஏன்னா இதனால மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை நிலைத்தன்மை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்களா, நல்ல சிறப்பா இருக்கும். வெளிநாட்டில் பிசினஸ் பண்றீங்களா, பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க. ரொம்ப அப்படியே ஹைஃபையா காமிச்சுக்காதீங்க. கொஞ்சம் நார்மலாவே பார்த்துக்கோங்க. இதயம், ரத்த அழுத்தம், கண் சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. அதே போல அதிக கோபம் உடல் நலத்தை பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. மாணவிகள் படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜூன் மாசம் 21ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி, இந்த தேதிகளில் நீங்க கவனமா இருக்கணும் சிம்மராசி பொறுத்த அளவுக்கு. ஸோ சில பிரச்சனைகள் வரும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பார்த்து செய்யுங்க. பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். வாகன வேகத்தை குறைக்கவும். குடும்ப விவாதங்களில் பொறுமையாக கேட்டு பதில் சொல்லவும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் இறப்பு செய்தி வரும். நெருங்கிய உறவினர் அல்லது நண்பருடைய இறப்பு செய்தி உங்களை தேடி வரும். இதெல்லாம் வரும், வராம இருக்காது, பார்த்துக்கோங்க. சமூக ஊடகத்தில் கூறிய கருத்தால் சிறிய சர்ச்சை ஏற்படும். நான் இப்ப முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் நான் இப்பவும் சொல்றேன். சமூக ஊடகத்தில் கூறிய கருத்தால் சர்ச்சை ஏற்படும். ஸோ கவனமா பேசுங்க. பணத்தை விட பெயர் மற்றும் மரியாதையை காக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. சிவாலயத்துல சென்று சிவாலயத்துக்கு போங்க. சிவபெருமானுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிம்மராசி கெடு பலன்களை குறைத்து சுப பலன்களை அதிகரிக்கலாம். வாழ்க வளமுடன்.